இங்க ஒரு அக்கா வேலை கிடைக்கலங்கிற விரக்தியில எதையாச்சும் தின்னுட்டு செத்துறலாம்னு நினச்சி மெடிக்கல்ல ஏதோ வாங்கிட்டு வரா. வீட்டில் லெட்டர் எழுதி வச்சுட்டு பெத்த தாய்கிட்டையும் நாய்க்கிட்டையும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாவ போலாம்னு நினச்சி ஃபீல் பண்ணி குயா முயவுன்னு அழுவுறா. அப்பன்னு பார்த்து கண்ணுலேருந்து கண்ணீருக்கு பதிலாக நூடுல்ஸாக கொட்டுது. அதை பார்த்து ஷாக்கான அக்கா டேஸ்ட் பண்ணி பார்க்குறா. சால்ட்டு காரம்னு எல்லாமே கரெக்டாக இருக்க. அழுது அழுது நூடுல்ஸை சேகரித்த அக்கா அதை ரெடி பண்ணி தாய்க்கு சாப்பிட கொடுக்குறா. சாப்பிட்டு பார்த்த அம்மா செம டேஸ்ட்டாக இருக்குன்னு பாராட்ட இவ மண்டையில் புதுசாக ஒரு ஐடியா தோணுது. என்னடான்னு பார்த்தா அழுது அழுது குண்டா நிறைய நூடுல்ஸை சேகரித்து அதை வச்சு ஒரு ஷாப்பே ஓப்பன் பண்ணிடுறா. சாப்பிட்டு பார்த்த கஸ்டமர் டேஸ்ட்டில் அடிக்ட் ஆக இவ பிஸ்னஸ் ரொம்பவே சூடு பிடிக்குது. நிறைய காசு சேர்க்க ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் திடீர்னு இவளுக்கு கண்ணீர் வர்றது நின்று போயிடுது. என்ன பண்ணலாம்னு முழிக்கிறா. தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறா. விஜய்க்கு சிஎம் சீட்டு கிடைக்கலன்னு கூட ஃபீல் பண்ணுறா. பட் என்ன பண்ணாலும் கண்ணீரே வர மாட்டுக்கு. கடைசியில் ஆசையாக வளர்த்த நாயை ஏதோ காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறா. அப்புறம் ஒரு வழியாக அதை நினச்சி தேம்பி தேம்பி அழுவுறா. ஒரு வழியாக கண்ணீர் வர ஆரம்பிக்குது. மறுபடியும் பெரிய பெரிய குண்டானா எடுத்து நூடுல்ஸை சேர்த்து வைக்கிறா. அந்த சமயம் ஒரு பெரிய பிஸ்னஸ் பார்ட்னர் கூட டைப் கிடைக்குது. அவங்க கூட சேர்ந்து பிஸ்னஸை வேறு லெவலில் டெவலப் பண்ணி பெரிய பணக்காரி ஆகிடுறா. ஆனால் அப்போ தான் இவ கிச்சனுக்குள்ளே காமிக்கிறாங்க. இவ நாய் ஃபோட்டோ கூட சேர்த்து பெத்த தாய் ஃபோட்டோவையும் மாட்டியிருக்கிறா. நூடுல்ஸ்க்காக பெத்த தாயை போட்டு தள்ளிட்டாளா இல்லை பெத்த தாயை எங்கேயாவது அனுப்பிச்சி வச்சிட்டாலாங்கிறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.